உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா கதிரவனோட இயக்கத்தில் கஸ்தூரி ராஜா, ஈஷா, மாலவிகா மனோஜ், தனஸ்ரீ, அனுஸ்ரீயா ராஜன், ஜெயஸ்ரீ பினுராஜ், அருள்குமார், ரேகா குமணன், இஸ்மத் பானு அண்ட் ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ நடிச்சிருக்கிற ஹபீபி இந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஹபீபி கம் டு துபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே பரவலாக ஃபேமஸ். யாராவது வந்து இந்த அரபு கண்ட்ரி அப்புறம் துபாய் கல்ஃப் சைடெல்லாம் போகிறதுக்கு அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ பழக்கத்தில் வந்து நமக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு வேர்டாக வந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆனால் நிஜமாகவே இந்த ஹாப்பியான ட்ராவல் பண்ணுறதுக்கும் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போய் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும்ல. அதை வந்து இவ்வளவு டீட்டெயில்டாக வந்து ஒரு படத்தில் அணுகியிருக்கிறது இது முதல் முறை அப்படிங்கிறத நான் சொல்லணும். படத்தோட டைரக்டர் மீரா கதிரவன் தமிழ் சினிமாவில் 2010 வந்து நீங்கள் ஜெய் நடிச்சிருந்த அவள் பெயர் தமிழரசின்னு ஒரு படத்தில் வந்து டெபியூட் ஆனார். எனக்கு உண்மையில் அந்த படம் வந்து நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பட் எந்த வகையில் அது மிஸ் ஆச்சு, ஏன் அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் வந்து இருந்தது. அதன் பிறகு விதார்த் நடித்த வில்லித்திரு படத்தையும் வந்து அவர் தான் இயக்கியிருந்தார். மீண்டும் பல வருஷங்களுக்கு பிறகு இந்த ஹபீபி படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோடைய ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா முகமது அமீன், அவர் தான் வந்து ரைட்டர். இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய முறை, அவங்களுடைய சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அதன் மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக ஒரு படம் வந்து இதற்கு முன்பாக தமிழ் சினிமா பேசியிருக்கா அப்படின்னு காட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம். இவ்வளவு டீட்டெயில்டாக வந்து இந்த படத்தில் வந்து அணுகியிருக்காங்க. மீரா கதிரவனுடைய நண்பர் வட்டாரத்தில் வந்து உங்களை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தாமிரான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இருந்தார். அவர் கோவிட்ல வந்து தவறிட்டார். ரெட்டச்சுழி படத்துடைய இயக்குனர் தாமிரா. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிஃபிலிம் பண்ணார். அந்த படத்துக்கு பேர் வந்து மெஹர். கவிஞர் சல்மான் நடிச்சிருப்பாங்க. அந்த மெஹர் படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பெண்ணோட அம்மாவும் தம்பியும் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத முழுக்க அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு படமாக வந்து அந்த மெஹர் இருக்கும். அதன் பிறகு ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு முழுநீள படமாக வந்து நான் இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் கஸ்தூரி ராஜா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ குடும்பத்துடைய தந்தையாக எந்த நிலையிலையும் வந்து அவருடைய குடும்ப தொழிலான இருக்கக்கூடிய நெசவு தொழிலை விட்டுறவே கூடாது அப்படின்னு நினச்சி ஒரே வைராக்கியத்தோடு இருக்கிற மனுஷனை கூட குடும்பமும் சூழ்நிலையும் வந்து எப்படி வந்து அந்த ஒரு முடிவு எடுத்து வைக்க நிர்பந்தப்படுத்துது அப்படிங்கிற ஒரு நிறைய எமோஷன்ஸை வந்து அழகாக கேரி பண்ணியிருந்தார். அதன் பிறகு படத்துடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஈஷா சின்ன பையனாகவும் இருந்து ஒரு 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 ஏஜ்டு வரைக்குமான நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் காமிக்கிறதுக்கான அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த ஸ்க்ரீன் விஷயத்தை வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரெசன்ஸை அழகாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஓப்பனிங்கில் இன்ட்ரடக்ஷனில் பார்க்குறப்ப என்னப்பா பால் பையன் மாதிரி இருக்கான், இது என்ன டம்முங்கிறது எனக்கே புரியலை. பால்வடிகிற முகமாக ஒரு பையன் இருக்கானே, இவன் எப்படி வந்து இந்த கேரக்டரோட டெப்த்தை வந்து கேரி பண்ணிட்டு போவான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். பட் ஆனால் போக போக அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து டெப்த்தை வந்து எடுத்துக்கிட்ட விதம் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நான் ஸ்பெஷலாக வந்து ஒரு கிரெடிட் கொடுத்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாலவிகா மனோஜ், ஸோ அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டீப்பாக அழகாக வந்து சின்சியராக வந்து உணர்ந்து இந்த படத்துக்குள்ள அதுக்கேற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய பக்கபலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டு குடும்ப வாழ்வியல் முறை. நம்மலாம் எவ்வளவு தான் வந்து சில விஷயங்களில் வந்து யோசித்தாலும் சில விஷயங்களை இந்த மாதிரியான இடத்துலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல அவங்களுடைய கூட்டு குடும்ப முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் எடுத்தெறிஞ்சு பேசிட மாட்டாங்க. எப்படியாவது அது ஏன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்துலேயே வந்து அப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து சித்தியா நடிச்சிருக்கிற அனுஸ்ரீயா, அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டான பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு சின்ன கேரக்டர், அதாவது பொண்ணு, பேரன், பேத்தி, இந்த மாதிரியான சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கமிங் டு டெக்னிக்கல் டீம் பொறுத்த வரைக்கும் சாம் சிஎஸ் வந்து இந்த படத்தை வந்து ஒரு லைட்டான மெலோ ட்ராமாவை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான மேஜர் பார்ட்டை வந்து சாம் சிஎஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக வந்து அதை நம்ம அந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் பேஸ்டாக இருக்கக்கூடிய படம், ஒரு ஃபேமிலியோட இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் பிரச்சனை, வில்லன் வர்றான், இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மெலோ ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா
இப்போ நேராக வந்து ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஃபேமிலியில் போய் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கேமரா வச்சிடுறீங்க. அப்போ அவங்க என்ன நடக்கும்? அவங்க வாழ்க்கையில் ஒரு 6 மாதம் இதை வந்து டைம் லாப்ஸில் ஓட்டி பார்த்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான அட்டம்ப்ட் தான் இந்த படம். ஸோ அந்த மெலோ ட்ராமாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் குட்டாகவும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் டெப்த்தாகவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான மேஜர் பார்ட்டை தான் சாம் சிஎஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன். அதன் பிறகு மகேஷ் முத்துசாமியுடைய கேமரா ரொம்ப யதார்த்தத்தையும் ரொம்ப எளிமையும் ரொம்ப எல்லா விஷயத்தையும் வந்து ரம்மியமாக நேச்சுரலாக வந்து காமிச்சிருந்தது. மதியுடைய எடிட்டிங்கு வந்து இந்த படத்தை வந்து சொல்ல முடியலை, அதாவது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த குறையும் சொல்ல முடியாமல் ஒரு மெலோ ட்ராமாவை நீட்டாக வந்து அவருடைய எடிட்டிங்கில் வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து சொல்ல வர கதை என்ன அப்படிங்கிறத நான் இங்கே தான் ரிவீல் பண்ண போகிறேன். கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தொழிலை வந்து எந்த விதத்துலையும் வந்து கைவிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அப்பாவாக இருக்கக்கூடிய கஸ்தூரி ராஜா, அவருடைய மகன், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வெளிநாட்டில் வேலைக்கு போய் இல்லை ஃபேமிலியில் செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இல்லாமல் சொந்த ஊரில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு காதல் வருது, அது என்ன ஆகுது, அதன் பிறகு குடும்பத்துடைய அந்த சூழல் காரணமாக நிர்பந்தம் காரணமாக ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறாரு, அது அவருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன் ரிட்டன் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு வாழ்வியலுங்க. அதை வந்து ரொம்ப கனத்த இதயத்தோடு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் மெயினாக கோர் பாயிண்ட்டாக வந்து நான் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ட்ராவல் பண்ணுறது, இங்கேருந்து ஃபேமிலிக்காக வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறத நிறைய கஷ்டங்களை வந்து நிறைய படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட சூழலில் அப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க? இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு வீடியோ காலை வந்து டைரெக்டாக பேசி நம்ம கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறோம். ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டமும் இருந்தது இல்லையா? அப்போல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு கேசட் ரெக்கார்டிங்கில் வந்து குடும்பம் நடத்துனாங்க, லெட்டரில் எப்படி குடும்பம் நடத்துனாங்க, இந்த மாதிரி சின்ன வயசில் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ நாள் தொலைச்சிருக்காங்க, எவ்வளோ சந்தோஷத்தை மிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இளமையை வீணடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் வந்து இந்த படம் வந்து பேசுது. ஸோ இதற்கு முன்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவ்வளவு டீட்டெயில்டாக அவங்களுடைய வாழ்வியல் முறையையும் யதார்த்தத்தையும் குடும்ப விஷயத்தையும் வந்து எடுத்து சொன்ன ஒரு படம் வந்து எதுவும் அமையலை. அந்த பாட்டை வந்து இந்த ஹபீபி படம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த தியேட்டரில் போய் ஒரு படம் எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கான படமாக இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மெலோ ட்ராமாவாக இந்த படத்தை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு மனநிறைவை தான் கொடுத்துருக்கு. பட் யூஸ்வல் மூவி லவர்ஸோடைய பாட்டில் வந்து பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம். இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம். பட் அதை தாண்டி இந்த மாதிரியான படைப்புகள், இந்த மாதிரியான படங்கள் வந்து சமூகத்தில் வரும்போது மக்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் தமிழ் சினிமா வந்து ஒரே மாதிரி ஒரு பயணத்தில் போகாமல் எல்லா ஜானர்லையும் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகும், அதை மக்கள் ரசிப்பாங்க, அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்றப்ப அந்த நம்பிக்கை கிடைக்கும். ஸோ நான் அப்படிப்பட்ட ஒரு அட்டம்ப்டாக தான் இந்த படத்தையும் வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய நானும் பார்த்துட்ருக்கிறேன், பரவலாக என் கூட படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப அழகான படைப்பாக வந்து அவங்களுடைய ரிவ்யூஸை வந்து கொடுத்தாங்க, அவங்களுடைய பாசிட்டிவான பல விஷயங்களை வந்து சொல்லி இந்த படத்துக்கு என்ன பண்ணணுமோ அதையும் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் கமர்ஷியலாகவும் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்றப்ப ஒரு படைப்பாளனாக இயக்குனருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இந்த படத்தை பார்த்துட்டு நான் என்ன வந்து ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் சைடு வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தியேட்டரில் போய் பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் ஒத்து போகுதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் பேசலாம். மீண்டும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோகிணி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.